ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய ஜெய சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய ஜெய சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இன்றைய பாடல்: மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். துணையாக அவன் இருக்க வேண்டும், சபரிமலையேற அருள் செய்ய வேண்டும். துணையாக அவன் இருக்க வேண்டும், சபரிமலையேற அருள் செய்ய வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். நடுக்காட்டில் துணையாக வேண்டும், ஐயன் நடுக்காட்டில் துணையாக வேண்டும். நல்ல வழி காட்டியாயிருக்க வேண்டும். அவன் நாமம் நான் சொல்ல வேண்டும், ஐயன் அருள் தேட வழி செய்ய வேண்டும். அவன் நாமம் நான் சொல்ல வேண்டும், ஐயன் அருள் தேட வழி செய்ய வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். மணியான ஒரு பாடல் வேண்டும், அது மணிகண்டன் மீதிருக்க வேண்டும். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, எனக்கு அந்த திருடன் தான் வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த ஆசிரமத்துல அந்த குருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்து வந்தாங்க. ஆனா அந்த சிஷ்யர்களுக்கு நடுவுல ஒரு திருடனும் வாழ்ந்து வந்தான். அந்த சிஷ்யன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை திருடிட்டு இருந்தான். மற்ற சிஷ்யர்களுக்கு அவன் மேல சந்தேகமே வரல. ஒரு நாள் அந்த திருடன் திருடும்போது மற்ற சிஷ்யர்கள் அதை பார்த்துட்டாங்க. அந்த சிஷ்யர்கள் எல்லாம் குரு கிட்ட போயிட்டு, குருவே, உங்களோட அந்த சிஷ்யன்தான் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் திருடிட்டு இருந்தான். இன்னைக்கு நாங்கள் அதை கையுங்களவமாக பிடிச்சிட்டோம். நீங்கள் அவனை இந்த ஆசிரமத்தை விட்டே அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. குரு, இல்லை, நான் அவனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. குருவோட வார்த்தையை சிஷ்யர்கள் என்ன மீறவா முடியும்? அதனால சிஷ்யர்கள் எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த திருடன் இன்னொரு விஷயத்த திருடினான். அப்போ மறுபடியும் சிஷ்யர்கள் எல்லாம் குரு கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க குருவே, நீங்க போன தடவை அவனை மன்னிச்சு விட்டுட்டீங்க. ஆனா இப்போ மறுபடியும் அவன் திருடி இருக்கான். இப்போவாவது அவனை இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் குரு, இல்லை, நான் அவனை வெளியில் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு முடிவாக சொல்லிட்டாரு. சிஷ்யர்களுக்கு கோபம் வந்தாலும் கோபத்தை அடக்கிக்கிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. மூணாவது தடவையும் அந்த திருடன் கையுங்களவமாக மாட்டினான். இப்போ சிஷ்யர்கள் குரு கிட்ட போயிட்டு, குருவே, ஒன்றும் அவனை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்புங்க, இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த ஆசிரமத்தை விட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு குரு, நீங்கெல்லாம் இந்த ஆசிரமத்தை விட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதை என்னால் தடுக்க முடியாது. நீங்கள் தாராளமாக இந்த ஆசிரமத்தை விட்டு போகலாம். ஆனால் அந்த திருடன் இந்த ஆசிரமத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிஷ்யர்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன குருவே, நாங்கள்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்கோம், நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிறோம், நாங்கள்லாம் இந்த ஆசிரமத்தை விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த சிஷ்யன் தினைக்கும் ஏதாவது ஒன்று திருடிட்டு தான் இருக்கான். நாங்கள் அதை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கூட அவன் அவனோட மனநிலையை மாற்றிக்கவே இல்லை. இன்னமும் அவன் திருடிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு தெரிஞ்சும் அவனை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குரு, இப்போதான் நீங்கள் காரணத்தை கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு காரணத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த ஆசிரமத்தை எதுக்காக நடத்துறேன், மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், நான் சொல்லி கொடுக்கிற விஷயத்தால அவங்கெல்லாம் நல்லவங்களா மாறணும் அப்படின்றதுக்காக தானே. அப்படி இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் நல்லதுன்னா என்னன்னு தெரியுது, ஒரு இடத்துல திருடக்கூடாது அப்படின்றது தெரியுது. ஆனா அந்த திருடனுக்கு இன்னமும் திருடுறது தப்புன்னு கூட தெரியல. அதை அவனுக்கு சொல்லி கொடுக்காம இங்கிருந்து அவனை என்னால் எப்படி அனுப்ப முடியும்? உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு, அதனால் நீங்கள் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் மனசு மாறி நல்லவனா ஆகிற வரைக்கும் இந்த ஆசிரமத்தை விட்டு நான் அவனை வெளியில் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிஷ்யர்களுக்கு நல்லாவே புரிஞ்சது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட நிறைய பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வச்சுப்போம். உங்க குழந்தை நல்லா படிக்கல, அதனால நீங்க டிசி வாங்கிட்டு உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்? படிக்கவே தெரியாத குழந்தைகள், படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு தானே பள்ளிக்கூடம். ஒரு ஆசிரியரோட வேலை நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கே திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறது இல்லை, படிக்க தெரியாத படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு கூட புரியிற மாதிரி சொல்லி கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை எனக்கு அந்த திருடன் தான் வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.